ஷேய் பெஸ்டோ பிரமா நீதிமன்ற கோர்ட்டில் அனைத்தும் எல்லாமே கேட்டுக்கோப்பா. கோர்ட்டில் ஜட்ஜி பூராமே கேட்டுக்கோங்கப்பா. கோர்ட்டார் பூராமே கேட்டுக்கோப்பா. கீழே வழக்கு ஆடுறதுல தான் பெரிய முற்றுப்புள்ளின்னு சீலை குத்திட்டார். வழக்கு ஆடுறத பெரிய தப்பு அப்படின்னு குத்திட்டார். தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடியது கீழே வழக்கறிஞர்கள். அது வாங்கி கொடுக்கல. தப்பிக்கிறதுக்கு வழி பார்த்து காகித பேப்பர்களை வாங்கி வச்சு அவனுடைய பொண்டாட்டி பிள்ளைகளை வச்சு குளிர் காஞ்சி அந்த பாவத்தை 1558 பாவத்தை ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் சேர்த்து வச்சுருக்கான். அது எவ்வளோ பெரிய தப்பு. 15% சுத்தமாக பார்க்குறவன் 15% இருக்கான். 85% தப்பு மோசத்தில் ஆடி வழக்க ஆடி தப்பாக ஆடி நீதிமன்றத்தை அவமதித்து வச்சிட்டான் வழக்கறிஞர்கள் பூரா. 15% கடவுளை நம்பி, கடவுள் இட்ட நீதிமன்றம், கடவுள் இட்ட நீதி நியாயம் தர்மம், கடவுள் இட்ட கணக்கில் நம்ம பார்த்தா நம்ம பொண்டாட்டி புள்ள நல்லா இருக்கும்னு பார்க்கான். அவன் எத்தனை கோடி வழக்கறிஞர்கள் சேர்த்து வச்சானோ அவன் கண்ணெதிரில் வாரிசு பிள்ளைகள் துடிக்காக போகும். நாய் கொரோனா காய்ச்சல் இது வரும். இது இப்போ அந்த ஏட்டை வெளியெடுக்கலை. கொரோனாவில் எப்படி வாயை மூடி போனான்ல கொரோனா காலத்தில். இப்போ வர்ற நாய் கொரோனா காய்ச்சலில் என்னத்தை மூடுவான்? மூட வேண்டியதை மூட சொல்லுவான் டாக்டரு, அரசியல்வாதி. அந்த மூடி போடா இல்லைன்னா செத்து போவாடா அப்படியேம்மா அந்த மூடி போவான். அப்போ பாடுறா ஆணும் பெண்ணும் எது வழியாக அந்த நாய் கொரோனா காய்ச்சல் ஏறுமுன்னு பார். மானிட பிறவிக்கு எது வழியாக தப்பு செய்தான், எது வழியாக காகித பேப்பரை வீசி விட்டு விளையாடுதான், எது வழியாக என்ன விளையாட்டு விளையாடுதான், அந்த இதில் உயிர் தடத்தில் நாய் கொரோனா காய்ச்சலை ஏற்றுவார். முக்கால் சத்தியம். நாய் கொரோனா காய்ச்சல் எதில் ஏற்றுவார் தெரியுமாடா? மானிட பிறகளை ஆணுக்கும் பெண்ணுக்கும் உன் உயிர் தடத்தில் ஏற்றுவார். உன் உன் உடம்புல அத்தனை பாக்ஸு படைச்சு விட்டார். அந்த படைச்சு விட்ட காலத்திலே அவரே எடுத்துட்டார். இவன் சேட்டை பண்ணுவான். இந்த ஏட்டில் கணக்கை நம்ம மறந்துடக்கூடாதுன்னு ஏட்டில் எழுதி வச்சுருக்கார். இந்த பாக்ஸில் இந்த கடைசி அத்தியாயத்தில் விட்டோம்னா சோழி முடிச்சிடணும். ஆக்கையும் செஞ்சார், அழிக்கையும் செஞ்சார்னு கணக்கு விட்டு போய்கிட்டே இருப்பார் ஐயா. புரியுதா? அவர் பொக்கிஷன் பெட்டியை தூக்கி உலக நாடு போய்கொண்டே இருக்கார். தாய் இந்தியா நாடு, தமிழ்நாடு. ஏண்டா பாய்ப்பேகளா, உயிர் தடத்தில் உனக்கு அந்த நாய் கொரோனா காய்ச்சல் ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது வழியாக ஏறி அடிக்கையில் அப்போ எதை மூடுவான்? மூடி போடா. அப்போ தாண்டா கோட்டா இருக்கு. அப்போத்தான் மூளையை தட்ட விடுவார். ஆஹா, கடவுள் இருக்காரு, கணக்கு போட்டார், இப்போ கடைசி இதில் போய் தட்டுதாரு, அப்போ நம்ம தப்பு செஞ்சிட்டோம்னு அப்போத்தான் இந்த உணர்வுகளை கொடுப்பார். புரியா? தப்பு செஞ்சிருந்தால் அவங்க வீட்டுகளில் புள்ள வாரிசு பொண்டாட்டி இழந்துதை உட்கார முடியும். முக்கால் சத்தியம். உயிர் வாழ்கிறதுக்கு பூமியில் கொடுத்துருக்கேன், அநியாயப்பட்டு நான் செய்கிறதுக்கு நான் கொடுக்கல அப்படின்ட்டார். முக்கால் சத்தியம். நாய் கொரோனா காய்ச்சல் அந்த உயிர் தடத்து வழியாக விடுவார். உடையில் அது வழியாக போகையில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வீங்கி போய அலையும். வீங்கிரும். வீங்கி அப்போ மூடுவான்ல, ரொட்டுக்காட்டில் மூடி போயில அப்போ என்ன சொல்லுவான்? நல்லவன், உழைச்சி திங்கிறவன், அன்றாட படுத்து பூமியில் மண்ணில் உறங்கி எந்திரிச்சு சாப்பிட்டு போகிறவன் சொல்லுவான், ஆகா தப்பு செஞ்சான், ஆண்டவன் கடவுள் தண்டனை கொடுத்துட்டார். இதுக்கு முக்காடு தொப்பி தாடி அந்த பேருக்கு தெரியும். இதில் நோயை விட போகிறாரு, உயிர் தடத்தில் விட போகிறாரு, சோழி முடிஞ்சு போவோம். அவனுக்கு தாண்டா தெரியும். இந்த பேர்களுக்கு தெரியாதா? 2 மதத்துக்காரன் தெரியாதா? அந்த 3வது மதத்துக்காரனுக்கு தெரியும்டா. முக்கால் சத்தியம். அவன் கொரோனா புக்கு வச்சுருப்பான். அந்த புக்கில் இப்போ ஐயையோ விட்டுட்டாரு, விட போகிறாருன்னு வாக்கு விட்டுட்டாரு. ஆனால் விட்டு தீர்வார். இப்போ அந்த உயிர் தடத்தில் உட்கார முடியாது, எங்கேயும் உட்கார முடியாது. உயிர் தடத்தில் நாய் கொரோனா காய்ச்சல்ல ஏற்ற போகிறார். அப்போ அறிவு வரும்ல, அந்த அறிவை சிந்திச்சு பாடுறா. முக்கால் சத்தியம்.